இன்று மார்கழி மாதம் 27ஆம் நாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்பது இன்றைய பாசுரம். கீழ்ப்பாசுரங்களில் கோபியர்கள் கண்ணனை போற்றி பாடினார்கள். அவ்வாறு கண்ணனை பற்றியதால் அவர்கள் அடையப்போகும் பரிசுகளையும் கண்ணனும் கோபியர்களும் சேரும் இந்த நன்னாளை கோபியர்கள் எவ்வாறு கொண்டாடப் போகிறார்கள் என்பதனையும் ஆண்டாள் இப்பாசுரத்தில் அருளி செய்கிறார். கோபியர்கள் கண்ணனை பார்த்து, உன்னை அடிபணியாதவர்களை வென்று உன்னிடம் சேர்த்து கொள்ளும் சீர்மையான குணமுடைய கோவிந்தா, உன்னை வாயாரப் பாடி பறையை பெற்று நாங்கள் அடையவிருக்கும் பரிசு என்னவென்றால், ஊரார் புகழும்படியான கையிலே அணியும் ஆபரணமான சூடகம், தோள்களில் அணியும் தோள்வளை, காதுக்கு ஆபரணமான தோடு, காதின் மடலில் அணியும் கர்ணபூஷணம், காலில் அணியும் கொலுசு போன்ற பல்வேறு அணிகலன்கள். இந்த அணிகலன்களை நீயும் நப்பின்னியுமாக எங்களுக்கு அணிவித்தால் நாங்கள் அதை அணிவோம். நீங்கள் அணிவிக்கும் உடைகளை உடுத்துவோம். அதற்கு பிறகு பாலால் சமைக்கப்பட்ட சோறில் அந்த சோறு மறையும்படியாக நெய்யை இட்டு அந்த நெய் முழங்கை வழியாக வழிய நாங்கள் அனைவரும் கூடியிருந்து அந்த இனிய உணவை உண்டு குளிருவோம். இந்த பாடலில் ஆண்டாள் கண்ணனும் கோபியரும் கூட போவதை சொல்வதால் கோவில்களில் பெருமாளும் தாயாரும் சேர்த்தியில் எழுந்தள்ளியிருப்பார்கள். இதை ஒரு பண்டிகையாக, கூடாரவள்ளி பண்டிகையாக கொண்டாடி சர்க்கரை பொங்கல் அமுது செய்வார்கள். இந்த பாசுரத்தில் அனைவரும் கூடியிருந்து பெருமாளை அனுபவிப்பது என்ற முக்கிய கருத்து வலியுறுத்தப்படுகிறது. இது வீணையில் பூர்வி கல்யாணி ராகத்தில் வாசிக்கப்பட்டுள்ளது. இதை வீணையில் வாசிப்பது சுகன்யா வாசுதேவன்.